பேட் நேம் வந்ததுலாம் உண்மை. அதாவது இந்த மாதிரி அடுத்த இதான் வேணுமா உனக்கு அப்படிங்கிற பேரு, இன்னும் நிறைய நீ வந்ததுனாலதான் அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எனக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பேர் வாங்கி. அது என்னன்னா, நான் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது நான் இவங்கள்ட்ட பேசினது கிடையாது. இவங்க பிரிஞ்சு 2 வருஷத்துல, அந்த 2 வருஷத்துல லாஸ்ட்ல தான் இவங்களை எனக்கு பழக்கமே. இவங்களை நான் அப்பதான் மீட் பண்ணவே செய்யறேன். அதனால அடுத்தவங்களோட புருஷனா என்ன சொல்றாங்கன்னா, நீ இவளுக்காக தான் அவங்களை கழட்டி விட்டுருக்க அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நான் என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு கழிச்சு தனான ஒருத்தி வருவா அப்படின்னு நான் ஜோசியம் பார்த்தா நான் அவங்கள இது பண்ணி விடுவேன். கொஞ்சம் கூட யோசிக்காம ஈஸியா பேசிடுறாங்க. இவங்க வந்து இந்த லாஸ்ட் 8 மாசம் தான். அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நான் அழுதுட்டு இருக்கேன், நான் புலம்பிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் என்ன நீ அழுதுட்டே இருக்க, சிம்பதி கிரியேட் பண்றியா, மூவ் ஆன் ஆகு அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க. இப்ப மூவ் ஆன் ஆனதுக்கு அப்புறம் எப்படா நீ மூவ் ஆன் ஆவ, நீ எப்படா சிரிப்ப, உன் வாழ்க்கை நீ சிரிக்கவே கூடாது, நீ அழுதுட்டே இருக்கணும். அழுதனால நான் திட்டுவேன். என்னதான் பண்ணணும்னே தெரியல இவங்களுக்கு.